ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் அவ்வளோ கஷ்டமானு என்கிட்ட கேட்குற நிறைய பேத்துக்கான கேள்விங்க இது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி எல்லாருமே கேட்பாங்க, ஏன் டிரைவிங் எடுக்கிறது கஷ்டமா, டிரைவிங் எடுக்கிறது கஷ்டமானு. கண்டிப்பாக அவங்களுக்காக தான். ஸோ அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னென்னா, 4-in-1 ஆப்பில் தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர் மாதிரி நம்ம லைசன்ஸ் புக் பண்ணோம், போய் 8 மட்டும் போட்டுட்டோம், அந்த மாதிரி கிடையாது. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம தியரி கிளியர் பண்ணணும். தியரி கிளியர் பண்ணனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக 4-in-1 ஆப் இருக்குது. ஸோ இதை வந்து 750 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இந்த 750 கொஸ்டின்ஸில் டெஸ்ட்டுக்கு நம்ம போகும்போது 50 கொஸ்டின் வரும். இந்த 750 எது வேணாலும் வரும். ஸோ நம்ம அந்த 50க்குமே வந்து 43 எடுத்தால் நம்ம வந்து தியரி பாஸ். அது தேவையில்லாத கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம டிரைவ் பண்ணும்போது என்னெல்லாம் டவுட் வருதோ, என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே இந்த 4-in-1 ஆப்பில் வந்து வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ்ன்ற மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நான் இப்போ அதில் வந்து வீடியோவில் போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வீடியோவில் கிளிக் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ நீ போயிட்டுருக்கீங்க, இடையில யாராவது வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ரோட்டில் எப்படி போகணும், சென்டர் ரோட்டில் ஏன் போகிறீங்க, லெஃப்ட்டில் ஏன் திரும்புறீங்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்கும். ஸோ அதுலேயே நம்ம வந்து வீடியோ இல்லாமல் டாக்குமெண்ட்ஸோ இல்லை அடிஷ்னலோ இந்த மாதிரி ஏதாவது ப்ளேஸ் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயுமே நம்மளுக்கு வந்து எடிட் ஆப்ஷனில் கேட்கும். 10 கொஸ்டின் வேணுமா, ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதனால் 10 கொஸ்டின் வேணுமா, 20 கொஸ்டின் வேணுமாங்கிற மாதிரி கேட்கும். இப்போ நான் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து சூஸ் பண்ணி உள்ள போயிருக்கேன். இதில் வந்து கொஸ்டின் கேட்குது பாருங்களேன், வாட் மஸ்ட் யூ ஹேவ் வென் யூ ஹேவ் அப்ளை டு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இதில் வந்து நீங்கள் கரெக்டான ஒரு ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணும். இதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுலேயுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தப்பாக இருந்தால் உடனே சொல்கிற மாதிரி, இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கடைசியாக ரிசல்ட் தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதில் வந்து உடனே தப்பு தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சதாக இருக்கும். ஏன்னா கடைசியாக பார்க்கும்போது எல்லாத்தோட ஆன்சரும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அந்தந்த நிமிஷம் வந்து என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்க. இது மட்டும் தான் அப்படிமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த தியரி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 1 hour நம்மளுக்கு வருதில்ல, ஃபஸ்ட்டு ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அசாடுங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கும். அசாடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே மாதிரி தான். அசாடில் வந்து வீடியோ பேஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம வீடியோ போகும்போது நமக்கு எதெல்லாம் அசாடாக இருக்குது, நம்ம அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணோம். அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த ஃப்ளாக் மாதிரி ஒன்று வரும். ஸோ அது வந்து நான் வந்து அசாடை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு அசாடை வந்து பெருசாக தப்பு வந்த மாதிரி தெரியல. நான் ஒன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அதே மாதிரி நான் ஒரு தடவை தியரி எழுதினேங்க. தியரி எழுதினப்ப நான் வந்து இதில் ஃபெயில் ஆகிட்டேன், நார்மலில் ஃபெயில் ஆகிட்டேன், அசாட்டில் வந்து பாஸ் ஆகிட்டேன். பட் ஆனால் நம்மளுக்கு ரெண்டுமே பாஸ் ஆனால் மட்டும் தான் நம்மளால் வந்து ப்ராக்டிக்கல் புக் பண்ண முடியும். இதே இவ்வளோ கஷ்டம்னா ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, see you next video.